நம்ம இந்தியாவை சேர்ந்த அருணாச்சல் பிரதேஷ்ல பிறந்த அந்த பெண்மணிக்கு நடந்தது கொஞ்சம் கொடூரமான விஷயம். சைனா செஞ்சது. அதை பத்தி இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்த்தலாம். அது மட்டும் இல்லாம சைனா மீண்டும் அருணாச்சல் பிரதேச அவங்களோட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு உரிமை போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. பிரேமா வேங்கியாங் தாங்டாக் அப்படின்ற பெண்மணி பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேச மாநிலத்தில் பிறந்தவங்க. யூகேல 14 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பப்போ இந்தியாவுக்கு வந்துட்டு போற பழக்கம் உண்டு. ஏன்னா அவங்களோட தாய்நாடு வந்து அவங்களோட தாய் பூமி வந்து பாத்தீங்கன்னா இங்க சொந்த ஊரும் பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசம் தான் இருக்கு. அப்பப்போ வந்துட்டு போவாங்க இந்தியாவுக்கு. சைனா இங்க இங்கிலாந்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. போற டயத்துல பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிங் ஃபிளைட், அதாவது ஜப்பானுக்கு போனோம் அப்படின்னா டைரக்ட் ஃபிளைட் இங்கிலாந்துல அப்ப கிடைக்கலையாட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து அங்க ஷாங்காய் ஏர்போர்ட் அங்க வந்து கனெக்டிங் ஃபிளைட் அங்க ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானுக்கு போற கனெக்டிங் ஃபிளைட். ஸோ இங்க இங்கிலாந்துல இருந்து ஷாங்காய் ஏர்போர்ட்ல இருந்து ஜப்பான் ஏர்போர்ட்டுக்கு போகணும். போற டயத்துல பார்த்தோம்னா ஷாங்காய் ஏர்போர்ட்ல 24 ஹவர்ஸ்க்கு உள்ள வரைக்கும் ஒரு கனெக்டிங் ஃபிளைட் இருக்கு அப்படின்னா விசா எடுக்க தேவையில்ல. அந்த நாட்டில் சைனாவை பொறுத்தவரைக்கு எந்த நாட்டில இருந்து வந்தாலும் சரி 24 ஹவர்ஸ் கனெக்டிங் ஃபிளைட் இருந்தா ஒரு சில நாடுகள் தடை பண்ணியிருப்பாங்க. அந்த நாடுகள் இல்லாம வேற எந்த நாடா இருந்தாலும் வர எந்த ரூல்ஸும் கிடையாது. 24 ஹவர்ஸ்க்கு விசா தனியாக எடுக்க தேவையில்ல. இந்த பெண்மணி 3 மணி நேரம் தான் லேண்ட் ஓவர். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஒரு 24 ஹவர்ஸ் இருக்க வைக்க நினைச்சிருப்பாங்களா, விசா எடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ட்ரை பண்ணிருப்பாங்களாட்டிருக்கு. ஆனா வந்து ஒரு 3 ஹவர்ஸ் லேண்ட் ஓவர் ஆகிட்டு திருப்பி ஃபிளைட் ஏற வந்து விசா அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்து பார்க்க வந்து என்னங்க நீங்க தப்பா இருக்கு பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்க வந்து இது அருணாச்சல் பிரதேஷ் வந்து சைனாவோடது, நீங்க இந்தியாவோட பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை போட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு போட்ட குண்டு மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கே போட்ட குண்டு தான். என்ன அப்படின்னா இந்த அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது சைனா வந்து ரொம்ப நாட்கள் ஜாங்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களோட மாகாணம் அது, எங்களோட மாநிலம் அது, எங்களோட ஸ்டேட் அது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நாட்களா வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. 2019 முன்னாடில இருந்து அது டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. அந்த பெண்மணியை வந்து சைனாலேயே ஒரு உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சுட்டு அந்த பெண்மணி வந்து இல்லைங்க நான் இந்தியாவில பிறந்தவன் தான், அது அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது இந்தியாவோட ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி தைரியமா பேசியிருக்காங்க. பேச வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்காங்க. அங்க வந்து சோஷியல் மீடியா ரூல்ஸ் தான் இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் காலோ இல்லை நார்மல் காலோ வந்து டெக்னா அவங்களால பண்ண முடியல. எப்படியோ ஏதோ பண்ணி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. பேசுவோம் வந்து அவங்க வந்து இந்தியா எம்பசிக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணி அங்க இருந்து அவங்க ஜப்பானுக்கு போயிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாம் ஆன்லைன்ல வந்து இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் சைனா கிட்ட இதை நம்ம இந்தியா கேட்கும் வந்து இல்ல இங்க செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லுவோம் வந்து இல்ல அருணாச்சல் பிரதேஷ் எங்களோடதுதான், அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்றது நடக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ் அவங்களோட தான், ஆனா இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி எதுவும் ஏர்போர்ட்ல நடக்கலையா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இந்த மாதிரி அதிகாரிகள் செஞ்சாங்களா, அபிஷியலா வந்து சைனாஸ் கவர்மெண்ட் இந்த எக்ஸ்டர்னல் ஆஃபீஸ் மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்போர்ட் நியாயமா பதில் கொடுக்க வேண்டியவங்க இந்த மாதிரி கொடுக்கல. ஸோ நம்ம பார்க்கவும் வந்து அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி அநீதி நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் 2வது இந்த சைனா வந்து இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் போயிட்டு எங்கேயா பேசியிருக்காங்க. இல்ல அருணாச்சல் பிரதேஷ் எங்களோட தான் அப்படி சொல்லி பேச வந்து இது திருப்பி வந்து சைனா என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்றது எங்களோட மாகாணம் தான், ஜாங்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களோட மாகாணம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது திரும்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் மோடி அவங்களும் ஷி ஜின்பிங் அவங்கள போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவங்களும் ஷி ஜின்பிங் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லையில வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாட்களா வந்து அந்த வீரர்கள்லாம் குதிச்சு வச்சு ஒரு சில வீரர்கள் வந்து நம்ம இறந்துருந்தோம், அவங்களும் நிறைய வீரர்கள் இறந்துருந்தாங்க. அங்க வந்து கைகளை பயன்படுத்து துப்பாக்கி சூடு நடந்தாம அங்க துப்பாக்கி சூடு நடந்தது. ராகுல் காந்தி அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இடங்களை வந்து எடுத்துட்டாங்க, கேம்ப்லாம் கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு 4-5 வருஷம் கழிச்சு பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பதற்றம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தது. கொரோனா டைத்துல வர பண்ணியிருந்தாங்க. நிறைய யூகங்கள் பண்ணாங்க இந்தியா லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திருப்பி மோடி அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நட்பாவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா திரும்பி இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா செஞ்சுட்டு இருக்காங்க. சைனீஸ் கவர்மெண்ட் திரும்பியும் இந்த விஷயத்துக்கு மறுப்பு தெரியாம இல்ல அருணாச்சல் பிரதேஷ் எங்களோட தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த டயத்துல பார்த்தோம் அப்படின்னா இல்ல அந்த சைனாவோட வெப்பன்ஸ் தான் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்திருக்கு. பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அதை இது ஒரு டெஸ்டிங் ஃபீல்டா பார்த்துருக்காங்க. சைனா வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இதை இந்தியாவில் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தான் யூஸ் பண்ண நிறைய வெப்பன்ஸ் வந்து சைனால தயாரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்க ரஃபேல் வெப்பன்ஸ் வந்து பார்க்கும் வந்து நம்ம ரஃபேல் வெப்பன்ஸை வந்து ரஃபேல் ஜெட்டை வந்து பார்க்கும் வந்து பாகிஸ்தான் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க, நிறைய ஜெட்ஸ் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான நரேட்டிவ் பாகிஸ்தானும் பண்ணாங்க, சைனாவும் அவங்க நாட்டுக்குள்ள பண்ணாங்க. ஸோ இப்படி பார்க்க வந்து சைனா அப்படின்றது ஒரு தேவைக்காக பழக வேண்டிய நாடு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. மக்களாக நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.